Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. ஏண்டி என் வயித்து மேலே உனக்கு கண்ணு? என் நேரமா உனக்கு அந்த நினைப்பு தானா? நான் கர்ப்பமா இருந்தா என்ன, இல்லனா உனக்கு என்ன? நீ வேஷம் போட்டு மொத்த குடும்பத்தையும் ஏமாத்துவ. அத நான் பாத்துட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, கூடிய சீக்கிரம் உன் வேஷம் கலையதான் போகுது. அப்புறம் கார்த்திகே உன்னை தரன்னு இழுத்துட்டு போய் தெருவுல தான் விடுவான். அதுக்கு தான் நீ பிளான் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. என்னடி தெரியும் உனக்கு? நீ மாறு வேஷம் போட்டு போய் மாலினி டாக்டர் பார்த்தத எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா? ஏண்டி உனக்கு இந்த அல்ப புத்தி? நான் குழந்தைய சுமந்தா உனக்கு என்னடி போறாம? ஏன் என் கர்ப்பத்து மேல சந்தேகப்பட்டுட்டே இருக்க? அப்படியா? நீ கர்ப்பமா இருக்கியா? நீ அப்புறம் எதுக்கு நாப்கினும் வயித்த வலி மாத்திரையும் மெடிக்கல் ஷாப்ல ஆர்டர் போட்டு வாங்கணும்? சொல்லுடி. நீ அந்த மாலினி டாக்டரோட சேர்ந்துக்கிட்டு பண்ற ஃப்ராட் தனம்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ கர்ப்பமா இல்லைன்னு உனக்கும் தெரியும், அது எனக்கும் தெரியும். ஆனா அது ஊருக்கே தெரியணும். அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். நீ எத்தனையோ தப்பு பண்ணிருக்க, அது எல்லாத்தையும் நான் மன்னிச்சு விட்டுருக்கேன். ஆனா கர்ப்பமா நடிச்சு கட்டின புருஷனே ஏமாத்துற பாரு, அது மன்னிக்க முடியாத பாவம்டி. நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். உன்னை நான் நெருங்கிட்டேன். உன் வேஷம் கலைய போற நேரம் வந்துருச்சு. கூடிய சீக்கிரம் உன் வயிறு ஒரு காலி டப்பான்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிய போகுது. நிச்சயம் ஒரு நாள் உன்னோட கிளைமாக்ஸ் இந்த இலக்கியா முடிச்சு வைப்பா பாரு. அடங்காதவளையும் இந்த அஞ்சலி அடங்க வைப்பா. என்ன சொன்ன? நீ கிளைமாக்ஸ் முடிக்கிறியா? அதுக்கு முன்னாடி அந்த கிளைமாக்ஸை இப்பவே நான் நடத்துறேன், பாக்குறியா? ஐயோ இலக்கியா, அடிக்காத. ஐயோ ஐயோ, வலி தாங்க முடியல. அடிக்காத, வலி தாங்க முடியல. ஏய், என்ன சொல்ற? இலக்கியா, என்ன அடிக்காத. ஏய் அஞ்சலி, ஐயோ இலக்கியா, அடிக்காத. அஞ்சலி வேண்டாம் இலக்கியா. ஐயோ இலக்கியா வேண்டாம். அஞ்சலி இலக்கியா, என்ன அடிக்காத. ஐயோ இலக்கியா, என்ன அடிக்காத. இலக்கியா, என்ன வேண்டாம் வேண்டாம், அடிக்காத. இலக்கியா. ஏய் அஞ்சலி, அஞ்சலி. ஐயோ அஞ்சலி, ஏய் ஏய் அஞ்சலி, என்னாச்சு? அஞ்சலி, என்னாச்சு? பாத்து மெதுவா. என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? அவளுக்கு வயித்துல அடிபட்டிருக்கு. அஞ்சலி, ஐயோ அஞ்சலி, அஞ்சலி, என்னாச்சு அஞ்சலி? ஏய் நடிக்காதடி, ஏந்திரி. ஐயோ ஏய், அவளே படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்திருக்கா, அவளை மிரட்டிட்டு இருக்க. ஐயோ வலிக்குது அம்மா, வலிக்குது. என்னாச்சு அஞ்சலி? கார்த்திக், அஞ்சலி, அஞ்சலி, என்னம்மா இது? என்ன இப்படி? அஞ்சலி என்ன பண்ண? ஐயோ வலிக்குது அம்மா, வலிக்குதுமா. என்னாச்சுன்னு சொல்லு அஞ்சலி. கார்த்திக். ஏய் அஞ்சலி, என்ன ஆச்சு? எப்படி நீ கீழே விழுந்த? ஐயோ அடிக்காத அடிக்காத, நீ கதற சத்தம் கேட்டுச்சு. என்னடி நடந்துச்சு? அது வந்து இலக்கிய ரூம்க்கு வந்து என்ன அடிச்சு என் வயித்துல பெருச்சு. ஐயோ அடியிலிருந்து தள்ளி விட்டுட்டா. என்ன? உலகார பாவி, என் பொண்ணு போய் சொல்றியா? அஞ்சலி சொன்னா அப்படியே நம்பிடுவீங்களா? பின்ன என் பொண்ணு போய் சொல்றாளா? ஆமா, அவ போய் தான் சொல்றா. நான் எதுவுமே பண்ணல. அப்படி என்னம்மா? ஏய் சீ, வாய மூடு. நீ தள்ளி விடலனா இவ எப்படி கீழே விழுவா? ஆமா, அதுதான் உண்மை. நான் துணி எடுத்துட்டு வந்தப்போ. போதும், நிறுத்துங்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. ஒரு கர்ப்பிணின்னு பார்க்காம இவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்கீங்க. கார்த்திக், வலிக்குது. பாரு கார்த்திக், இலக்கியா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாடா. என்னடா பேசுற நீ? அம்மா, எப்ப பார்த்தாலும் என்ன நீ பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன் அவ பண்ண மாட்டா? அஞ்சலியை இனி யாராலையும் காப்பாத்த முடியாது, நான் என்ன பண்றேன் பாருங்கன்னு என்கிட்டயே சவால் விட்டா. இப்ப சொன்னதையே செஞ்சுட்டா. முடியல முடியல. ஐயோ, என் பொண்ண கொல்ல பாக்குறாங்களே. அவளை இப்படி ஆரஞ்சு உட்கார வச்சுட்டாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே. அஞ்சலி, ஐயோ வயிற்று பிடிச்சுக்கிட்டு கத்துறாளே. ரெட்ட குழந்தைங்க
அதுங்களுக்கு என்னாச்சோ தெரியலையே. அதுங்க உயிரோட இருக்கோ இல்லையோ? ஐயோ போச்சு போச்சு, எல்லாம் என்ன போச்சு. சொல்றீங்க? ஐயோ போச்சே போச்சே. ஐயோ கடவுளே. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணுமே ஆயிருக்காதுமா, நீங்க சும்மா இருங்க. என்ன பண்ணுவேன் அஞ்சலி? அஞ்சலி வலிக்குது அஞ்சலி. ஏய் கார்த்திக், முதல்ல இவளை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போ. வலிக்குது. அஞ்சலி எந்திரி. அம்மா பாத்துமா. கௌதம், எனக்கு பயமா இருக்கு. நீயும் அவங்க கூட போப்பா. போமா போப்பா. வா வா அஞ்சலி, வாயில வைக்க. சீக்கிரம் வா. அஞ்சலி அஞ்சலி பயப்படாதம்மா, ஒண்ணும் இல்ல. அஞ்சலி அஞ்சலி உனக்கு ஒண்ணும் இல்ல அஞ்சலி. எந்திரி அஞ்சலி, எந்திரி அஞ்சலி, கண்ணு திறந்து பாரு அஞ்சலி. அஞ்சலி ஐயோ அஞ்சலி, அஞ்சலி எந்திரி அஞ்சலி. ரெண்டு பேரும் என்னையா மாட்டி விட பாக்குறீங்க? இப்ப பாருங்க, கதையில ஒரு ட்விஸ்ட் பண்ணி உங்களை காலி பண்றேன். அஞ்சலி என்ன பாரு. அஞ்சலி அஞ்சலி ஐயோ அஞ்சலி. அஞ்சலி என்னாச்சு? வைஃப் மாடியில இருந்து கீழே விழுந்துட்டா. வயித்துல ரெட்டை குழந்தை இருக்கு. என்னாச்சோ ஏதாச்சும் பயமா இருக்கு. கொஞ்சம் டாக்டர் வர சொல்லுங்களேன். டாக்டர் இப்போ ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காங்க. 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. ஐயோ என் பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறத பார்த்தா குழந்தைங்களோட சேர்ந்து இவளும் போய் சேர்ந்துருவா போல இருக்கே. ஐயோ அத்தை, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்தை. என்னால தாங்கவே முடியாது. அஞ்சலி எந்திரி அஞ்சலி. அஞ்சலி என்ன பாரு. அஞ்சலி எந்திரி அஞ்சலி, எனக்கு பயமா இருக்கு அஞ்சலி. எல்லாம் இவளால மாப்ள. ஒரு கர்ப்பிணின்னு கூட பார்க்காம அநியாயமா அஞ்சலியை தள்ளி விட்டுருக்கா. கொலகார பாவி. இதோ பாருங்க, மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. இலக்கியா அப்படி செய்ய மாட்டா. அப்ப எதுக்கு அவ அஞ்சலி ரூமுக்கு போனா? இங்க பாருங்க, நான் ஒண்ணும் போல. அவ தான் என்ன இழுத்துட்டு போனா. ஏய் சி, வாய மூடு. ஏண்டி இப்படி போய் பேசிட்டு இருக்க? அஞ்சலி மேல உனக்கு இருந்த ரொம்ப நாள் பகைய இன்னைக்கு திட்டம் போட்டு தீர்த்துக்கிட்டல. அண்ணி எதுக்கு இப்படி பண்ணீங்க? சொல்லுங்க அண்ணி, எதுக்கு இப்படி பண்ணீங்க? ஐயோ கார்த்திக், கொஞ்சம் சொல்றத கேளு கார்த்திக். நான் அஞ்சலிய எதுவுமே பண்ணல. அவளாவே ஐயோ அம்மான்னு அடிக்காமலே கத்திட்டு வெளியே வந்து விழுந்துட்டா. இதுதான் நடந்தது கார்த்திக். இப்ப கூட மயக்கமான மாதிரி நடிக்கிறா. இவளுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏய் அஞ்சலி எழுந்திரி, எழுந்திரி, நடிக்காத. ஏய் எழுந்திரு அஞ்சலி, எழுந்திரு. ஏய் எழுந்திரு சொல்றேன்ல, எழுந்திரு அஞ்சலி, எழுந்திரு. ஏய் நிறுத்து. என் பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, அவளை போய் நடிக்கிறான்னு சொல்ற? பேசாம இரு. இத பாரு, என் பொண்ணுக்கோ இல்ல வயித்துல இருக்க குழந்தைங்களுக்கோ ஏதாவது ஆச்சு, இந்த சிந்தாமணி பத்திரகாளியா மாறிடுவா. ஜாக்கிரதை. ஏங்க சும்மா ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான். டாக்டர் என்னாச்சு? டாக்டர், அஞ்சலிக்கு கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. கொஞ்சம் உடனே பாருங்களேன் ப்ளீஸ். கீழே விழுந்துட்டான்னு மொட்டையா சொல்லாதீங்க மாப்ள. இவ அஞ்சலிய மாடியில இருந்து தள்ளி விட்டுட்டா டாக்டர். டாக்டர், என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். நிஜமாவே அடிபட்டுருச்சா இல்ல வழக்கம் போல டிராமா போடுறாளா? ஒண்ணு புரியலையே. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். வாட் பாய், டாக்டர். பேஷண்ட்டை என் ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர். ப்ளீஸ், நீங்க எல்லாரும் கொஞ்சம் இங்கே இருங்க. கடவுளே, ஐயோ அஞ்சலிக்கும் குழந்தைங்களுக்கும் எதுவுமே ஆயிருக்க கூடாது. அவங்கள பத்திரமா பாத்துக்கோ. இப்ப வேண்டி என்ன ஆக போகுது? ஆரம்பத்திலேயே அந்த இலக்கியாவை கண்டிச்சிருக்கணும். அவ ஆடும்போதெல்லாம் நீங்க தான் ரசிச்சீங்களே. அவ ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில நம்ம வீட்டு வாரிசையை அழிக்க திட்டம் போட்டா. பைரவி, இலக்கியா அப்படிப்பட்டவ கிடையாது. நிறுத்துங்க. எப்ப பார்த்தாலும் இப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணி பண்ணி தான் அவளை கெடுத்து வச்சிருக்கீங்க. இலக்கியா தான் அவளை அடிச்சிருக்கா. அடி தாங்க முடியாம அஞ்சலி ஓடி வந்து படியில விழுந்ததுதான் நாம எல்லாரும் பார்த்தோமே.
இதுக்கு மேல என்ன அண்ணி ஆதாரம் வேணும்? ஒரு வகையில அஞ்சலியோட இந்த நிலைமைக்கு நீங்களும் தான் காரணம். நான் என்ன பண்ணேன்? ஆமா, நீங்க எப்போ இலக்கியாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களோ அப்பவே இந்த குடும்பத்துக்கு கெட்ட காலம் வந்துருச்சு. அரை நூற்றாண்டின் நம்பிக்கை 2025 ஆண்டில் வெற்றிகரமாக 50வது வருடத்தை நோக்கி செல்லும் A1 SKC பசுனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.